மக்களை இந்த ஒரு பதிவில் மிக முக்கியமான சில தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் மீண்டும் ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த பதட்டத்துக்கு காரணமான என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மன்னிக்க முடியாத ஒரு தாக்குதல் ஜம்மு காஷ்மீரில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 26 பேரை பார்த்தீங்கன்னா இழந்துட்டு நிற்கிறோம். அந்த 26 பேரும் எந்த விதமான தப்பும் செய்யலை. சுற்றுலாக்காண்டி ஜம்மு காஷ்மீர் போனாங்க. அந்த மக்களை இழந்துட்டு நிற்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட முடிவுகளுக்கு பக்கபலமாக நிற்கிறாங்க. நாட்டோட எதிர்க்கட்சியில் ஆரம்பித்த அத்தனை கட்சிகளுமே அத்தனை நபர்களுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுமே மத்திய அரசுக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் ஏதாவது செய்யுங்க, உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கோம் அப்படிங்கிறதால ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ தொடர்ச்சியான ஆலோசனை அடிப்படையில் இந்தியா பல்வேறு விதமான விஷயத்தை பாகிஸ்தானுக்கு எதிராக செஞ்சிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் இங்கே கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிந்து நதி அப்படிங்கிற ஏரியாவில் கை வச்சிருக்காங்க. பாகிஸ்தானோட அடிமடியில் கை வச்சிருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது என்ன நம்ம பார்த்துட்டாவே பாகிஸ்தான் இதை பார்த்தோன்னா சும்மா இருக்க மாட்டாங்கிற புரிதல் நமக்கு வந்துடும். அவங்க பார்த்தீங்கன்னா சிம்லா ஒப்பந்தத்தில் கை வச்சிருக்காங்க. இந்த ரெண்டை பற்றி நான் கொஞ்சம் தெளிவான பல தகவல்களை இந்த வீடியோவில் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நாடு என்ன பண்ணியிருக்கு, நம்ம நாடு இவ்வளோ பெரிய வேலையை பார்த்ததுனால ஆப்போசிட் தரப்புலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக ஆவணப்படுத்தலாம். வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ரொம்ப வருஷமாக பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம சிந்து நதி அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகவே மாட்டோம். அது 1965 இருக்கட்டும், 1971 இருக்கட்டும், 1999 இருக்கட்டும், அல்லது 2019 நடந்த புல்வாமா தாக்குதலாக இருக்கட்டும், இவ்வளவு நடந்தும் நம்ம சிந்து நதி அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகவே மாட்டோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விஷயத்தை செஞ்சாலும் சிந்து நதி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொட்டது அப்படிங்கிறது பாகிஸ்தான் எதிர்பார்க்காது அப்படிங்கிறது இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது நம்பர் 1. இப்போ நம்பர் 2, அப்படி என்னப்பா இதை தொட்டால் என்ன அவ்வளோ பெரிய மேட்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இமயமலை திபெத் இந்த பகுதியில் இருந்தால் சிந்து நதி வந்து உற்பத்தி ஆகுது. இந்த சிந்து நதி வந்து இந்தியாவை தொடர்புடைய பகுதியில் உற்பத்தி ஆனாலும் நம்ம 30% மட்டும்தான் இந்த நதியால் பயனடைகிறோம். கிட்டத்தட்ட 70% இந்த நதி பாகிஸ்தானில் தான் பாயுது. பாகிஸ்தானில் பாஞ்சு தான் அரபிக்கடலில் போய் கலக்குது. ஸோ இந்த நதி அப்படிங்கிறது இந்தியாவில் உற்பத்தி ஆனாலும் இது போகிற லேயர் முழுக்க நிறைய இடம் பாகிஸ்தானில் இருக்குது. இந்த நதி காரணமாக பாகிஸ்தானில் பெரிய குடிநீர் பஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நதியை நம்ம நிப்பாட்டிட்டோம்னா குடிநீர் பஞ்சம் அப்படிங்கிறது அங்கே தலைவிரித்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 80% பாகிஸ்தானோட குடிநீரை சிந்து நதி தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதி அடிப்படையில் தான் அவங்க விவசாயம் அப்படிங்கிற ஒரு வேலையும் அங்கே பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய ஜிடிபியில் 20% விவசாயம் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த விவசாயம் அப்படிங்கிறது இந்த சிந்து நதியில் வந்து அந்த நீர் இல்லாமல் பெரிய லெவலில் அவங்க பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2வது. 3வது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சிந்து நதிக்கு நடுவில் தான் அவங்க மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க தண்ணீர் மூலமாக. அதுவும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது பார்த்தீங்கன்னா உணவு பஞ்சம் அங்கே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஒரு அதாவது நம்ம ஒரு முடிவு எடுத்ததுனால பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த 4 விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்பா நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு நம்ம ஏன் அந்த மக்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியாவோட நோக்கம் பாகிஸ்தானரை தண்டிக்கிறது கிடையாது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்களை தண்டிக்கிறது கிடையாது. நம்மளுடைய நோக்கம் இந்த பயங்கரவாத அரசுக்கு ஏன் நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு தெரிவிக்கிறீங்க, இந்த பயங்கரவாத அரசை ஏன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டீங்க அப்படிங்கிற நம்மளுடைய கோவத்தை தான் நம்ம இப்படி காமிச்சிருக்கோம். இது 2வது. 3வது பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தை நம்மளால கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை, இது ஒரு போர் குற்றம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பெரிய லெவலில் பேசியிருக்காங்க. இப்போ உடனே அப்படியே அணையை போட்டு தண்ணியை நிப்பாட்டுருவாங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அப்படி கிடையாது. இனிமே தான் நம்ம சிந்து நதியில் ஏராளமான அணைகள் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய தருவாயில் நம்மளால 5லேருந்து 10% தண்ணியை மட்டும்தான் நிப்பாட்ட முடியும். மற்ற தண்ணி அத்தனையுமே தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இனிமே சிந்து நதியில் ஏராளமான அணைகளை நம்ம உருவாக்குறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கால்வாய்களை வெட்டி அந்த நதியில் இருக்கக்கூடிய தண்ணியை அந்த பக்கம் போடாமல் அந்த தண்ணி இந்த பக்கம் கொண்டு வர முயற்சிகளில் இனிமே இந்தியா இறங்கும். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சிந்து நதியில் எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாது. அப்படியே நம்ம கட்டுமானம் செஞ்சாலும் அதற்கு பாகிஸ்தான் அனுமதி தேவை அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்தில் இருக்கு. இப்போ அந்த ஒப்பந்தத்தை நம்ம ரத்து பண்ணதுனால பாகிஸ்தான்கிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஏரியாவுக்கு இந்தியா வந்திருக்கு. ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூட், அதாவது அவங்களுடைய ஜிடிபி பெரிய லெவலில் அடி வாங்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இப்படி செஞ்சாவது அந்த மக்கள் தன்னெழுச்சியாக அந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்தியா இப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சிருக்கு. உடனடியே நாளைக்கே நிப்பாட்டி 4லேருந்து பாகிஸ்தானுக்கு பஞ்சம் கிடையாது, இன்னையிலேருந்து நாங்கள் வேலையை ஆரம்பிக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய அரசு அகற்றக்கூடிய வேலையை பாருங்க, அல்லது அந்த அரசு பயங்கரவாதத்துக்கு துணை போகாமல் இருக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மக்கள் கிளர்ச்சி ஏற்படுறதுக்காண்டி தான் நம்ம சிந்து நதி அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம கை வச்சிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இது நம்பர் 1 பாயிண்ட். இப்போ 2வது மக்களே, இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம செய்யும் போது நிச்சயமாக பாகிஸ்தான் சும்மா இருக்காது, அவங்களே ஏதாவது பண்ணுவாங்க. அவங்களும் பல விஷயத்தை பண்ணாலும் நான்
நான் ஒரு விஷயத்தை இங்கே முன்னாடி சொன்னபடி குறிப்பிடுறேன், அது சிம்லா ஒப்பந்தம். எனக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுது. இந்த ஒப்பந்தம் இப்போ கேன்சல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அறிவிச்சதுனால இந்தியாவுக்கு 2 பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கும் அவங்களுக்கும் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்குது. ஆர்டிகல் 370 பார்த்தீங்கன்னா கேன்சல் செய்யப்பட்ட போது கூட பாகிஸ்தானோட பிற நாட்டோட உதவியை அவங்களால நாட முடியல. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ சிம்லா ஒப்பந்தம் நடைமுறை இருந்துச்சு. சிம்லா ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற விஷயத்தில் 3வது நாடு யாருமே மத்தியஸ்தம் செய்யக்கூடாது. அது இந்தியா பாகிஸ்தான் பேசி தீர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம யாருமே தலையிடக்கூடாது. அது வந்து உலக வங்கியாக இருக்கட்டும் அல்லது ஐநாவாக இருக்கட்டும், யாருமே தலையிடக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்தியா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் 370 ஆர்டிகளை நீக்கும் போது பாகிஸ்தானால் எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா சிம்லா ஒப்பந்தத்தை இந்தியா அப்போ காரணம் காட்டுச்சு. சிம்லா ஒப்பந்தம் காரணமாக அந்த விஷயத்தை இந்தியா வெற்றிகரமாக அந்த காலகட்டத்தில் செஞ்சிச்சு. ஆனால் பாகிஸ்தான் அப்பையிலேருந்து இந்தியாவுக்கு பெரிய காண்டு மட்டும் தான் அவங்க மேலே நம்ம மேலே இருந்துச்சு தவிர நம்ம மேலே அவங்களால எதுவுமே செய்ய முடியல. காரணம் இந்த சிம்லா ஒப்பந்தம். இது இப்போ இந்த ஒப்பந்தத்தை இவங்க கேன்சல் பண்ணதுனால ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற விஷயத்தில் 3வது நாடு தலையீடு அப்படிங்கிறது பாகிஸ்தான் வந்து கூப்பிடும். எப்பா வாப்பா பஞ்சாயத்து பண்ணு, சைனா வாப்பா, இல்லை அமெரிக்கா வாப்பான்னு சொல்லி 3வது ஏதோ ஒரு நாடை கூப்பிட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு குடைச்சலை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், இப்போ 3வது நாடு யார் வேணா வரலாம் அப்படிங்கிறத பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும் அப்படிங்கிறது இங்கே நம்ம கவனிக்கக்கூடிய ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கும் அவங்களுக்கு பரஸ்பர எல்லை இருக்குது பார்த்தீங்களா. இந்த எல்லை அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்லா ஒப்பந்தம் காரணமாக தான் அந்த எல்லை நிர்ணயிக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த எல்லை அத்தனையுமே வந்து நீ உள்ள வரலாம் நான் உள்ள வரலாம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்துடும். இந்த எல்லை வரையறுக்கப்பட்டது, லைன் ஆஃப் கண்ட்ரோல் வரையறுக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த சிம்லா ஒப்பந்தத்தெல்லாம். இப்போ அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயத்தை பாகிஸ்தான் இனிமேல் மீறும். இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள வர்றது போகிறது அல்லது உள்ள வந்து தாக்குதல் நடத்துறது, ராணுவமே உள்ள வர்றது அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருமே சர்வதேச பிரச்சனையாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம். 2வது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லைக்குள்ளே உள்ள வர்றது, நம்ம அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறது, அவங்க நமக்கு பதிலடி கொடுக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக 2 நாடுக்கு நடுவில் அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் இனிமேல் பதட்டமாகிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று சிந்து நதியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நான் பட்டியலிட்டிருப்பேன். 2வது பார்த்தீங்கன்னா சிம்லா ஒப்பந்தம் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் பட்டியலிட்டிருப்பேன். ஸோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.